கருணைக்காக. இது ஒரு கிரைம் கதை. இருட்டில் ஒதுக்குப்புறமாக நின்ற லாரியின் ஓட்டுநர் சாமிக்கண்ணு, வயது 40. லாரியில் ஏறி கிளம்பியதும் அவசர அவசரமாக ஓடி வந்த உதவியாளர் மதி, வயது 25, தாவி ஏறி, என்னென்ன வண்டி அதுக்குள்ளே கிளப்பிட்டீங்க கேட்டுக்கொண்டே அருகில் அமர்ந்தான். வேலை முடிஞ்சு போச்சுல்ல, நேரத்தோடு போக வேண்டாமா? அடுத்த வேலை கும்பகோணத்தில் சரக்கு ஏற்றி சென்னைக்கு போகணும். சரி கதவை நல்லா அடித்து சாத்து என்ற சாமிக்கண்ணு அடுத்ததாக, ஏண்டா மதி, ஐட்டம் எப்படி இருந்துச்சு? விகல்பமாக கண்ணடித்து கேட்டு முதல் கியர் போட்டு லாரியை கிளப்பினார். போங்கண்ணே. மதி பட்டென்று கதவை அடித்து சாத்தி நாணப்பட்டு நெளிந்தான். சும்மா வெக்கப்படாமல் சொல்லுடா. இவனை ஓரக்கண்ணால் பார்த்து கேட்டு லாரியை சாலையில் ஏற்றி லாவகமாக ஓட்டினார். புதுசுண்ணே, ரொம்ப கூச்சப்பட்டுச்சு. படசோக்காக இருந்துச்சுண்ணே. ஆனால் நீ தான் என்னவோ வாங்கிட்ட மட்டும் படுத்துக்கிற பத்தினியாக நினச்சி அந்த மாமூல் கிராக்கியாண்ட போய் படுத்து பணத்தை கொடுக்குற ஆதங்கப்பட்டான். அது என்னமோ தெரியலடா மதி, அவகிட்ட போனால் தான் திருப்தியாக இருக்குது. சாப்பிட்றது தெருவோர கடையாக இருந்தாலும் இன்ன இடத்துல சாப்பிட்டா தான் மனசு நிறைவாக இருக்கிற மாதிரி அவகிட்ட ஒரு இது. நான் பெங்களூர் பக்கம் லாரியை விட்டா இவளை தவிர வேறு எவளையும் தேட மாட்டேன், தொடவும் மாட்டேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடா மதி. சாமிக்கண்ணு வார்த்தை குரலில் ரொம்ப லைப்பு ரசிப்பு இருந்தது. சரி, அதை விடு. நான் தான் கால்கட்டு போடாத வயசு பிள்ளை, பிரம்மச்சாரி, இப்படியே மேயிறது சரி, நியாயம். நீ கல்யாணம் கட்டி பொண்டாட்டி குத்துக்கல்லாட்டம் இருக்க. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டில் இருக்கும்போது இப்படி நடந்துக்கிறது தப்பு இல்லையானே கேட்டான். தப்பு தான். ஆனால் வீட்டுக்கு போனால் பொஞ்சாதி வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான்னு கட்டுனவ கூச்சப்படுறா. அதுவும் சரிதானே. நாம் வண்டியில் ஏறி 4-5 நாள் விடாமல் ராப்பகல் பார்க்காம போனால் உடம்பு ரொம்ப சூடாகிடுது. குறைக்க இதை தவிர வேற வழி. என்னமோ போன என்று விட்டோத்தியாக சொன்ன மதி, அண்ணே மணி 2க்கு மேலே ஆகுது, தூக்கம் கண்ணை சுற்றுறாப்பில் இருக்குது, பார்த்து மெதுவாக ஓட்டுன எச்சரித்தான். தத்தேரி, 1 மணி நேரமாக குசாலமாக இருந்துவிட்டு இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்கிறியே நீ, நியாயமா? என்ன ஆளு ஒன்றை ரொம்ப கசக்கி பிழிஞ்சிட்டாளா? உடம்பு அசதி தூக்கம் வருது என்றவர் இடது கையை ஸ்டேரிங்கிலிருந்து எடுத்து மேல் சட்டை பேக்கெட் கையை விட்டு ஒரு பீடியை எடுத்து நீட்டி, இந்தா இதை 4 இழு வலிய தூக்கம் எல்லாம் பறந்து போயிடும் சொன்னார். வேணாம்னே, அதை பிடிச்சா ஒரே இருமலாக வருது என்றவன் சாலையை பார்த்து திடுக்கிட்டு, அண்ணே அதை பாரு, நமக்கு முன்னால் இந்த நடுராத்திரியில் ஒரு பைக்கு கஸ்மாலம் நடு ரோட்டில் தனாவட்டா போகுது திட்டினான். சாமிக்கண்ணு பீடியை பையில் போட்டுக்கொண்டு ஆரன் அடித்தார். அவன் அதை சட்டை செய்யவில்லை. என்னண்ண, ஆரன் சத்தம் கேட்டு கூட பையன் நகராமல் நடுவில் தெனாவட்டா போகிறான். ராவாச்சில்ல, பயத்தில் பையன் அப்படி போகிறான் சிரித்தான். சும்மா ஜோக் அடிக்காதீங்கண்ணே, இப்போ 2 வீலரில் போனவெல்லாம் நடு ரோட்டில் தான் போகிறானுங்க, பேமானிங்க திட்டினான். திட்டாதடா மதி, அப்படி போனால் தான் அவனுக்கு பாதுகாப்பு சொல்லிக்கொண்டே அவனை முந்தி சென்றார் சாமிக்கண்ணு. என்னென்ன புதுசாக சொல்கிறீங்க? அவன் நடு ரோட்டில் போனால் தான் அவன் பின்னால் வர்ற நாம் அவனுக்காக கொஞ்சம் ஒதுங்குவோம். நாம் நெருங்கினதும் அவன் ரோட்டோரமாக ஒதுங்கி தாராளமாக போவான். விழுந்தாலும் ஆள் வண்டியில் அடிபட மாட்டான். மதிக்கு புரிந்தது. அதுவும் நல்ல ஐடியா தானே தலையாட்டினான். ஏண்டா மதி, நீ எந்த இடத்துல சரக்கு வாங்கின இன்னும் தெரிய மாட்டேங்குது? வழக்கமாக எப்போதும் வாங்குகிற இடத்துல தானே வாங்கினேன். கலக்கலை கொஞ்சம் அதிகமாக கலந்துட்டானோ என்றான். என்ன இளவோ போ, போதை கண்ணை மறைக்குது என்ற சாமிக்கண்ணு. நீ கொஞ்சம் தூரம் ஓட்டுறியா? நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு வரேன், கலப்பாக இருக்கு சொன்னார். வானாம்னே, நானே அறகுறை, ரோடு வேற மோசமாக இருக்குது, நீயே விடு, விடிஞ்சதை நான் விடுறேன் சொன்னான். சரி என்ற சாமிக்கண்ணு 2 கிலோமீட்டர் சென்றதும் கண்ணை கசக்கி கொண்டு பார்த்து, மதி, வண்டியில் இடது பக்கம் முகப்பு விளக்கு எரியல போல இருக்கு கேட்டார். எரிஞ்சிச்சே, ரோட்டை பார்த்து சொல்லு. சாலையில் விழும் முகப்பு விளக்கு வெளிச்சத்தை உற்று பார்த்து கவனித்த மதி, ஆமாம் அண்ணே, நுப்பாட்றியா, தட்டி பார்க்குறேன் என்றான். வானா ரோடு தான் விரைச்சிக்கின்னு இருக்க, பார்த்துடலாம். எதுக்கும் ஜாக்கிரதையாக போ அண்ணே. அது கிடக்கு கழுத, நம்ம முதலாளிக்கு என்ன சொன்னாலும் காதில் ஏற மாட்டேங்குது. வண்டி சம்பாதிக்கணும், செலவு செய்யக்கூடாது, இதுதான் அவரோட கொள்கை தையோலி திட்டினார். சாலை திடீரென்று நன்றாக இருப்பதை கவனித்த மதி, அண்ணே ரோடு நல்லா தான் இருக்குது, நான் ஓட்டுறேன் என்ன சொன்னான். வேணாம்ப்பா, ஒரு முகப்பு விளக்கு எரியலை, இறங்கி பார்க்கலன்னாலும் இந்த அத்துவான காட்டில் என்னத்தை பார்க்கறது, நீ அடக்கிக்கிட்டு தூங்கு. சரி நீ கவனமாக ஓட்டுன. நம்ம ஒத்த விளக்கு வெளிச்சத்தை பார்த்து எதிர்க்க வர்றவன் 2 சக்கர வாகனம் வருதுன்னு நினச்சி மோதிட்ட போகிறான் சொன்னான். எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம வா
என்று அடக்கிய சாமி கண்ணு ஆக்சிலேட்டரை இன்னும் கொஞ்சம் அழுத்தினார். ஸ்பீடாக மீட்டர் 80 தொட்டது. முன்பக்க சாலையை பார்த்து கொண்டு வந்த மதி, அண்ணே எதிர்க்க அதோ பாருங்க ஒத்த விளக்கு, நம்மளாட்டம் எந்த சாவுகிராக்கியாவது வந்து தொலைக்க போகுது, எதுக்கும் பார்த்து ஓட்டு சொன்னான். எதிரே வரும் வெளிச்சத்தும் அருகில் வர, என்னண்ணே எதிர்க்க வர்ற வண்டி நம்ம விட வேகமாக வரான் போலிருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் இங்கே வந்து விட்டான். நீ இடது பக்கம் ஒதுக்கி ஓட்டு, ரொம்ப ஒதுக்கி ஓட்டாத, சாலையை அகலப்படுத்துறதுக்கு பள்ளம் வெட்டி வச்சிருக்கானுங்க என்று சொன்ன அடுத்த நிமிடம் எதிரே வந்த பைக்காரன் எதிரே வருவதும் பைக் தான் என்று நினைப்பில் வர, அருகில் வந்ததும் லாரிக்காரன் என வாகனம் என்பதை உணர்ந்து சுதாகரிப்பதற்குள் டமார் ஒரு சின்ன சப்தத்துடன் அது நடந்துவிட்டது. கிரீச்! 10 அடி தூரத்தில் சடன் பிரேக்கில் லாரியை நிறுத்தினார் சாமிக்கண்ணு. டே, நம்ம வண்டியில் உரசிட்டானுங்க, இறங்கி ஓடி போய் பாரு, சாமிக்கண்ணு பதபதித்தார். வண்டி மோதியதும் தெரியும், உருண்டதும் தெரியும். கண்முன்னே விபத்து. மதிக்கு மனதில் பயம் கவ்வியது. அண்ணே, ரோட்டில் யாரும் இல்லைண்ணே, பார்க்க வேணாம் போங்க, எப்படியாவது இடத்த விட்டு நகர்ந்தா போதும், தப்பிச்சுக்கலாம் நினைப்பில் கத்தினான். அடச்சேன், போய் பாருடா அதட்டினார். அதற்கு மேல் மறுப்பு சொல்லாமல் பதட்டத்துடன் இறங்கி லாரிக்கு பின்னால் ஓடினான் மதி. ஓடியவன் அதிவேகத்தில் திரும்பி வந்து, அண்ணே மோசம் போயிட்டோன்னு, அவனுங்க வந்த வண்டி சாலையோரத்தில் கிடக்கு, ஒருத்தன் மூளை எகிரி போய் நடுரோட்டில் கிடக்கான், இன்னொருத்தனுக்கு நம்ம வண்டி ஏறி 2 காலம் இடுப்புக்கு கீழே கூலாக போய் வண்டிக்கு பின்னால் துடிச்சிக்கிட்டு கிடக்கான்னு முகம் வெளிரி போய் சொன்னான். சாமி கண்ணு எதிர்பார்க்கவில்லை, ஆளுக்கு தூக்கி வாரி போட்டது. மதி, நம்ம வண்டியில் விபத்து நடந்த அடையாளம் தெரியுதா பாரு கேட்டார். என்ன பாருடாண்ணா. லாரியை ஒரு சுற்றி விட்டு வந்த மதி, அண்ணே அவன் வண்டி பம்பர் நம்ம வண்டியில் லேசாக உரசி இருக்குது போல இருக்குது, வேகத்தில் தடுமாறி விழுந்திருக்கானுங்க. அவனுங்க நம்ம வண்டியில் மோதினத்துக்கான அடையாளமே இல்லை, ஆனால் பின் சக்கரத்தில் சொதன்னு ரத்தம் இருக்குது பார்த்ததை சொன்னான். ஒரு ஆள் போயிட்டானா, நல்லா தெரியுமா? ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க, கபாலம் பொழந்து ஆளு காலி, ரத்தமும் சதையுமா நிலா வெளிச்சத்தில் பார்க்கவே பயமாக இருக்குண்ணே. அப்போ இன்னொரு ஆள் முழங்காலுக்கு கீழே காணோம், துடிச்சிக்கிட்டு கிடக்கான், அநேகமாக இந்நேரம் மயக்கமாக இருப்பான்னு நினைக்கிறேண்ணே. மதி குரலிலும் உடலிலும் நடுக்கம் தெரிந்தது. அடுத்த வினாடி சாமிக்கண்ணு தன் இருக்கையை விட்டு இறங்கி ஓடிப்போய் பார்த்தார். அவர் பின்னாலேயே மதியும் ஓடினான். அவர்கள் நடுச்சாலையில் கடந்தார்கள். அவர்கள் வந்த 2 சக்கர வாகனம் சாலை ஓரமாக கடந்தது. மதி சொன்னது போல் ஒருவன் தலை திறந்து கடந்தான். மூளை எங்கே போனதென்று தெரியவில்லை. இன்னொருவன் 2 கால்களும் கூலாகி கிடந்தான். மற்றபடி வேறு அடிகள் இல்லை. அசையாமல் கிடந்த அவன் அருகிலே அமர்ந்து மூக்கிலே கை வைத்து பார்த்தார் சாமிக்கண்ணு. மூச்சு வந்து கொண்டிருந்தது. உயிருக்கு ஆபத்தில்லை, ஆள் மயக்கமாக கிடக்கிறான். புரிந்தது. நிலா வெளிச்சத்தில் ஒரு நிமிடம் அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்தார். பின் எழுந்து விடுவிடுவென்று வந்து லாரியில் ஏறினார். பின்னாலேயே வந்த மதியிடம், சீக்கிரம் ஏறு என்றார். அடுத்த வினாடி அவன் தாவி ஏறி தன் இருக்கையில் அமர்ந்தான். நிறுத்தியிருந்த லாரியை உயிர்ப்பித்தார் சாமிக்கண்ணு. அண்ணே, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க, வண்டியை வேகமாக எடுங்க, 20 கிலோமீட்டரில் ஆறு வரும், அதில் இறக்கி வண்டியை கழுவிக்கிட்டு நம்ம இடத்துக்கு போகலாம், தப்பிச்சிடலாம் சொன்னான். ஷ் என்ற சாமிக்கண்ணு ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னால் பார்த்தார். என்னென்ன செய்ய போகிறீங்க? மதி கிளியாய் கேட்டான். மௌனம். லாரி மெல்ல பின்னால் போக திகிலடைந்த மதியும் இவர் என்ன செய்ய போகிறார் நினைப்பில் பின்னால் பார்க்க, ஐயோ என்னண்ண உயிராக இருக்கிற அந்த ஆளை குறி வச்சு வண்டியை விடுறீங்க, அண்ணே அண்ணே என்னென்ன செய்ய போகிறீங்க, ஐயோ ஐயோ சக்கரத்தை ஏற்றி அவனை கூலாக்கிட்டீங்களே, ஐயோ அண்ணே. லாரி கால் கூலாகி போனவனை கூலாக்கி விட்டு நின்றது. மதி பேயறிந்தவன் போல் திகிலாய் அமர்ந்திருக்க சாமிக்கண்ணி நிதானமாக லாரியை கிளப்பி ஓட்டினார். அண்ணே, கொஞ்சம் கூட ஈவரக்கல்லாமல் இப்படி அநியாயமாக குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கிறவனை கொண்டுட்டிங்களே, என்ன கொலைகாரண்ணே நீங்கள், அநியாயம் என்ன இது, அக்கிரமம் என்ன அடுக்கினான். சாமிக்கண்ணு லாரியை நிதானமாக இயக்கிக் கொண்டே, முடிச்சிட்டியாடா மதி? எந்தவித பதப்பதைப்பு இல்லாமல் கேட்டார். சொல்லுங்கண்ணே, இப்படி அநியாயம் செஞ்சுட்டு வரீங்களே, நியாயமா இது? குமரினான். நியாயம்தான் மதி. என்னென்ன சொல்கிறீங்க? அவரை திகிலாய் பார்த்தான். ஆமாண்டா, 2 காலம் போனவன் பொழைச்சிப்பான் மதி. வழக்கு வாய்தான்னு வண்டி இன்சூரன்ஸ்காரன் விபத்து காப்பீடு தொகை கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலாளியும் நஷ்ட ஈடு கொடுப்பார். லட்சக்கணக்கில் பணம் வந்தாலும் அவன் வாழ்க்கை நரகம்டா மதி. பூமி குடும்பத்துக்கும் பாரம், உடல் மனசால் ரொம்ப உபத்திரவம்.
லாரி ஏற்றின நம்மளை சாகிற வரை சபிச்சுக்கிட்டே கிடப்பான். அவன் வாயில் விழுந்து புழுவாக வாழ்நாள் முழுக்க துடிப்பான். அந்த வேதனை வேணாம்னு தான் அவனை நான் ஒரேடியாக கொன்னுட்டேன். என்னை பொறுத்தவரை இது கருணை கொலை. இதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காமல் போய் தண்டனை கொடுத்தாலும் நான் அனுபவிக்க தயார், சரணடைய போகிறேன் என்று சொல்லியபடியே சாமிக்கண்ணு அருகில் உள்ள காவல் நிலையத்தை நோக்கி லாரியை ஓட்டினார்.